ஹாய் கைஸ், டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 கான குரூப் 2 கான குரூப் 4 எல்லாத்துக்குமே படிக்கலாம். ஸோ டிஎன்பிஎஸ்சி வீடியோஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 25 அவுட் ஆஃப் 25 எடுக்கிறதுக்காக அதுல வீடியோஸ் நம்ம நிறைய போட்டிருக்கோம் ஒவ்வொரு டாபிக்லயும். ஸோ அதுல ரீசனிங்ல 10 கொஸ்டின் இந்த டைம் கேட்கறேன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ அதுல நம்ம ரீசனிங் டாபிக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா கோடிங் டீகோடிங். ஸோ கோடிங் டீகோடிங் அப்படிங்கிறது ஆல்பா நியூமெரிக் சீரிஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதுல உள்ள கொஸ்டின்ஸ் வந்து எப்படி டீகோட் பண்றோம், அதை எப்படி நம்ம எடுக்கணும் அப்படிங்கறது பார்க்க போறோம். சோ ஆல்ரெடி நம்ம வந்து என்னெல்லாம் பார்த்திருக்கோம், நம்பர் சீரிஸ் பார்த்துட்டோம். சோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போறோம், கோடிங் டீகோடிங் பார்க்க போறோம். ஓகேவா? சோ வாங்க गाइस டாபிக்ல போலாம். பிஃபோர் தட் ஐயப்பன் சார் ஆப்டிடியூட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கிராக் ஆப்டிடியூட் ஐயப்பன் அதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் டெலிகிராம் ஃபோரம்ல ஐயப்பன் சார் ஆப்டிடியூட் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ தட் யூ கேன் டிஸ்கஸ் தி ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ். ஓகேவா? வாங்க गाइस டாபிக்ல போலாம். சோ நம்ம வந்து ஆல்பா சீரிஸ் அண்ட் கோடிங் டீகோடிங் இது பார்க்குறோம். அப்படின்னா இதில் நாட் ஒன்லி இன் ஆல்பா சீரிஸ், ஆல்ஃபா நியூமரிக்னு சொல்லுவோம். ஆல்ஃபா நியூமரிக். ஓகேவா? ஸோ எதெல்லாம் இப்போ இந்த வீடியோவில் கவர் ஆகும் அப்படின்னா ஆல்ஃபா சீரிஸ் ஏபிசிடி வச்சு வரக்கூடியது அது கவர் ஆகும். அதுக்கப்புறம் வந்து கோடிங் டீகோடிங்னா ஒரு ஏபிசிடின்னு கொடுத்துட்டு அங்கே இஎஃப்ஜிஹெச்னு கொடுத்துட்டு அப்போ இப்படி எப்படி கோட் பண்ணியிருக்காங்கன்னு டீகோட் பண்ணலாம். ஆல்ஃபா நியூமரிக்னா ஏபிசிடி ஈக்குவல் டு 1 2 3, இஎஃப்ஜிஹெச் ஈக்குவல் டு 5 6 7 8 அந்த மாதிரி கொடுத்துட்டு அதுக்கு ஒன்று கேட்கலாம். இல்லை சிம்பிளில் கூட, ஓகேவா, சிம்பிளில் கூட வச்சு கேட்கலாம். இல்லை வந்து 1 2 3 4 சொல்லிட்டு மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். ஸோ நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த கோடிங் டீகோடிங்கை பொறுத்தவரை நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ அதில் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ இதுலேயே நான் இன்னும் எதெல்லாம் உள்ள சேர்த்துருக்கேன் அப்படின்னா மிரர் இமேஜில் வரக்கூடிய சம்ஸ் அதை சேர்த்துருக்கோம். அப்புறம் வந்து சர்டன் லாங்குவேஜில் வந்து இதை வந்து 418 சீக்வல் டு இதுனா இது இதுனா இது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது 481 equal to sky in blue, 264 means sea in deep. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இதில் கொடுத்துட்டு என்ன ஒரு நம்பர் கொடுத்துட்டு என்னென்னு கேட்பாங்க. அது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அனாலஜின்னு சொல்லலாம். அந்த மாதிரி இதுக்கு இது இதுக்கு எது அந்த மாதிரி கேட்குற மாதிரி இருக்குது. அது இல்லை அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க, ஒரு ஏபிசிடி அதுக்கு நம்பர் கொடுத்துருவாங்க. ஸோ நம்பர் வந்து ஒன்று ஏபிசிடி ஆல்ஃபாபெட் வைஸ் இருக்கலாம். இல்லை அப்படின்னா அவங்களே ஸ்பெசிஃபிக்காக ஏக்கு வந்து 5, பிக்குன்னா 6 அந்த மாதிரி கொடுத்துருக்கலாம். அதை வச்சுட்டு இன்னொரு வேர்டு கொடுத்து என்ன வரும்னு கேட்கலாம். இது ஒன்று. இல்லை அப்படின்னா ரெட் இஸ் க்ரீன், க்ரீன் இஸ் ப்ளூ, ப்ளூ இஸ் எல்லோ அந்த மாதிரி கொடுத்துட்டு இன்னொரு இது கலர் கொடுத்துட்டு அது என்னன்னு கேட்கலாம். ஓகேவா? ஸோ இதிலே வந்து கம்ப்ளீஷன் ஆஃப் ஃபிகர் ஒரு படம் கொடுத்துட்டு அதில் மீதி என்ன வரும், ஏன்னா இது முன்னாடி கேட்டிருக்காங்க அது கேட்கலாம். இல்லைனா நெக்ஸ்ட்டு ஃபிகர், அதாவது அடுத்து என்ன வரும்னு சொல்லிட்டு கேட்குறது. ஒரு 4 படம் கொடுத்துட்டு இதுக்கடுத்து என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறது. இதுலேயே வந்து என்னென்னா ஆட் ஒன் அவுட் வந்து நம்ம நம்பர்ஸுக்கு பார்த்துருக்கோம். இதில் வேர்ட்ஸு, ஓகேவா, ஒரு சில வேர்ட்ஸ் கொடுத்துட்டு இதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது என்ன அப்படிங்கிறது கேட்கலாம். ஸோ வேரியஸ் இது இருக்குது. ஸோ இதுலேயுமே இன்னும் நம்ம மறக்கக்கூடியது என்னது, நம்மளுக்கு குரூப் 1ல் செஞ்சாங்க ஞாபகம் இருக்கா? டியூஸ்டே வெனஸ்டேன்னு சொல்லி வவல்ஸ் வருது கேட்டாங்களா? ஸோ அந்த மாதிரி உள்ளதாக இருக்கட்டும். ஸோ நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ இதில் முடிஞ்சளவு ஒன்று ஒன்றா சால்வ் பண்ணலாம். ஸோ மிக்ஸ் பண்ணி அரௌண்டு உங்களுக்கு ஒரு 60-70 கொஸ்டின் இதில் இருக்கும். ஓகேவா? ஒன்று ஒன்றா ஒரு நிமிஷம் சால்வ் பண்ணால் கூட 1 மணி நேரம் ஆகும். ஸோ முடிஞ்சளவு இதுவே நம்மளுக்கு ரீசனிங் பார்ட் 3. ஸோ எந்தளவு கொண்டு போகிறோன்னு பார்ப்போம். ஸோ டைம் ஆச்சுன்னா நான் அடுத்த பார்ட்டில் கட் பண்ணி போடுறேன். ஓகேவா? கண்டினியூஷனாகவே போட்டு விட்றேன். ஸோ இது நான் சொன்ன எல்லாம் தான் ஆல்ஃபா சீரிஸ் கோடிங் டீகோடிங்கில் வரக்கூடியது. ஓகேவா? சரி. ஸோ இதில் இன்னும் நான் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா நீங்கள் இதை படிக்கும்போது என்ன பண்ணணும்னா, நம்பர் 1 ஏபிசிடி Z வர கேபிட்டலில் நீங்கள் எழுதி வைக்கலாம். இது ஒன்று. அடுத்து 1 2 3 4. அப்போ ஏபிசிடிக்கு 1 2 3 4ங்கிறத 26 வரை நீங்கள் எழுதி வைக்கலாம். இதில் எம் எண்ணில் தான் பிரியும். எம் வந்து 13, எண் வந்து 14. இது ஒன்று. அதே ரிவர்ஸில் இதுக்கு வந்து 1 2 அப்படி எழுதி இங்கே வந்து 25 26 இந்த மாதிரி பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது தெரிஞ்சு வச்சுருந்தா ஓரளவு கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாம். இதுதான் ஆல்ஃபா. அதில் இல்லைனா மிரர் இமேஜ் என்ன வருதுங்கிறது சம் டிஃப்ரெண்ட் சம் பார்த்தா ஓரளவு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ அதை பற்றி இதில் பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம டேரெக்டாக சம்முக்கு போயிடலாம். ஸோ இப்போ இந்த சம்மில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். A17 இது ஆல்ஃபா நியூமரிக் வச்சுக்கலாம், ஏன்னா ஆல்ஃபாவும் இருக்குது நம்பரும் இருக்குது. A17 D10 G14 இதில் என்ன வரும், இங்கே M11. ஓகே. A B C D E F G H I J K L M இந்த மாதிரி வச்சுக்கிறேன். அடுத்து 17
10 14 டேஷ் 11 ஓகேயா. ஏ அடுத்து டி ஒரு 2 இதை விட்டுட்டு டி, அடுத்து ஜி 2 இதை விட்டுட்டு ஜி, அப்போ அடுத்து 1 2 2 விட்டுட்டு ஜே தான் வரணும். அப்போ இதில் ஜே ஆன்சர் வரணும். அப்போ இந்த 2 கேயும் ஆன்சர் கிடையாது. அடுத்து 7லேருந்து 10 எப்படி வந்துச்சு? -7. 10லேருந்து 14 எப்படி வருது? +4. சப்போஸ் இதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் அகெயின் -7, இங்கே 7 வந்திருக்கோம், இங்கே +4 11 வந்திருக்கு. அப்போ இதான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இங்கே அப்போ 7 தான் வரணும். அப்போ J7 அப்படிங்கிறதான் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேவா. ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் சம் நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா யூ கேன் ஆன்சர் த கொஸ்டின் ஈஸிலி. ஓகேவா, ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். இது பாருங்கள், 2A11 4D13 12G17. ஓகே, இதுலேயும் ஏபிசி எழுதி பார்ப்போமா? A B C D E F G H I J K L. ஓகே, இதுவரை இருக்கட்டும். ஸோ இதில் நீங்கள் தெளிவாக ஸ்டெப் பை ஸ்டெப் ஒன்று பார்ப்போம். ஏ போட்டிருக்காங்க, நம்பர் இருக்குது, 2 சைடும் நம்பர் இருக்குது. சரி, ஃபஸ்ட்டு ஆல்ஃபா பண்ண பாருங்கள். ஏ பிசியை விட்டுட்டு டி, இஎஃப் விட்டுட்டு ஜி, அப்போ ஹைச்சை விட்டுட்டு ஜே தான் ஆன்சர் வரணும். ஆன்சர் ஜே இருக்கணும். ஜே இருக்க ஆன்சர் ஒன்றே ஒன்று தான் இருக்குது. ஆன்சர் பிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணலாம். பட் ஸ்டில் நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணுவோம். ஓகேவா. ஸோ 2 ஃப்ரெண்டில் 2 ஆரம்பிச்சிருக்காங்க. × 2 4, × 3 12, அப்போ × 4 48 வரணும். ஃப்ரெண்டில் 48 இருக்குது. ஓகேவா, அது 3 ஆப்ஷனில் இருக்குது. பின்னாடி 11 +2 13 +4 17 +6 23, அப்போ 23 வருது. அப்போ கன்ஃபார்ம் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. ஸோ பார்த்தீங்களா, நம்ம ஆல்ஃபா செட்லேயே கண்டுபிடிச்சிட்டோம். பட் இதுலேயும் வருது, இதுலேயும் வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில வெரைட்டிஸை பார்க்கும்போது சப்போஸ் திடீர்னு இப்படி வந்தாலும் நம்ம கண்டிப்பாக சால்வ் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ இது பாருங்கள், ஏபிசிடிஇ வரிசையாக இருக்குது. இதுக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க. தென் which of the following is equal to, ஓகே, இது என்னன்னு கேட்டிருக்காங்களா? சரி, என்னென்னு யோசித்து பார்த்துருவோம். இதில் ஏதோ 1 2 3 4 5, 1 2 3 4 இந்த இதோடது அப்படியே இங்கே இருந்த மாதிரி இருக்குது. சரி, செக் பண்ணுவோம். சரி, அப்போ இந்த கொஸ்டின் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹெச் ஐ ஜே சும்மா எழுதி வச்சுருக்கு. ஓகேவா. ஓகே, இங்கே கீழே இது P1 Q2 R3 P QR S T U V W இந்த மாதிரி போய்கிட்டே இருக்குது. அப்போது 4 5 6 7 8 இந்த மாதிரி போயிட்டே இருக்குது. அப்போது Q2ன்னா B, அப்போ ஆன்சர் பியில் ஸ்டார்ட் ஆகும். அடுத்து பின்னா Q2, அப்போ Q2 இருக்கணும். எல்லாத்துலேயும் அப்படி தான் இருக்குது. எஃப்னா சரி ஈயா, இது எஃப்னா U6, அப்போது இந்த 2ம் கிடையாது, இந்த 2ல் தான் வருது. அடுத்து வின்னா என்னது? வின்னா என்னன்னு பார்க்கணும், ஒரு நிமிஷம். ஸோ நம்பர் சேர்த்து கூட V7னா என்னது? இந்த இருக்குது ஜி, அப்போங்க ஜி வரணும். அடுத்து ஏ இருக்குது, ஏன்னா என்னது? P1, இது எங்கேயா இருக்கா? GP1 ஆன்சர் டி. ஸோ அப்போ இதுக்கு சிம்பிளாக இதில் என்ன கொடுத்துருக்காங்க, இதில் என்ன கேட்டிருக்காங்க, சாய்ஸில் என்ன இருக்குது, இதை நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னா இது ஸ்ட்ரைக் ஆகும். ஓகேயா. எஸ், இது பாருங்கள், இது ஐ திங்க் இந்த குரூப் 2 மெயின்ஸில் கேட்டேன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், FOX இதுக்கு CATன்னு போட்டிருக்காங்க. அப்போது XEROX என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா. இதில் எனக்கு தெரிகிறது OX இருக்குது. OXனால் அப்போ AT, அப்போ ATயாக இருக்கலாம், எக்ஸுக்கு Tயாக இருக்கலாம். இப்போ ஈக்கும் ஆர்க்கும் எனக்கு என்னது தெரியாது. ஈஆரும் அப்படியே இருக்குது, ஈஆரும் அப்படியே தான் இருக்குது. சி கண்டிப்பாக வராது, சி வந்து எஃப்க்குள்ளது. அப்போ சி இருக்கிறது தப்பு. அப்போ 3மே தப்பு. ஆன்சர் டி மட்டும் தான் பாசிபிள். இதுலேயும்
TRAT தான் வந்திருக்கு. ஸோ குரூப் 2 மெயின்ஸில் கேட்டது. ஸோ அதனால் ஒரு டைம் பார்த்துக்கோங்க. ஓகேயா? இந்த கொஸ்டின் பாருங்கள். CAT அப்படிங்கிறதுக்கு ABCன்னு கொடுத்துருக்காங்க. DOG அப்படிங்கிறதுக்கு DEFன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ TANCOT அதுக்கு என்னன்னு பார்க்கணும். சரி, ஓகே, பார்த்துடலாம். அப்போ TAN என்ன காணும், TAN காணும். அப்போ டீக்கு பதிலாக C போட்டுக்கலாமா? ஏக்கு பதிலாக B போட்டுக்கலாம். எண்ணு கொடுக்கலை, அப்போ எண்ணுக்கு பதிலாக வேறு யாராவது கூட தப்பு. இப்போ A போட்டிருக்காங்க, அப்போ தப்பு. A போட்டிருக்காங்க, தப்பு. இதில் எண்ணுக்கு எண்ணே போட்டிருக்காங்க, இதில் எண்ணுக்கு எண்ணே போட்டிருக்காங்க. அப்போ எண்ணு தான் இருக்கும் போல். அப்போ CBN அதை அப்படி வச்சுக்கலாம். கீழே COT, சிக்கு பதிலாக என்ன போட்டிருக்காங்க? A போட்டிருக்காங்க. அப்போ A போட்டாச்சு. ஓக்கு பதிலாக E போட்டிருக்காங்க, E போட்டாச்சு. அடுத்து என்ன இருக்குது? டீக்கு பதிலாக C வரும். அப்போ AEC ஆன்சர் D. ஸோ இது லைனாக தான் வருது, நாங்கள் AC கூட கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் D. ஓகேவா? ஃபைன். ஸோ இது பாருங்கள். வாட் வில் கம் இன் பிளேஸ் ஆஃப் தி கொஸ்டின் மார்க் த ஃபாலோயிங் சீக்வன்ஸ். சரி, ஓகே. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதில் என்ன வரும் அப்படிங்கிறது அப்போது மேலே கொடுத்துருக்கிறதுலேருந்து டிசைட் பண்ணணும். இங்கே G இருக்குது, அடுத்து D இருக்குது, R எங்கே இருக்குது? R வந்து இங்கே இருக்குது. சரி, அடுத்து B என்ன இருக்குது? M என்ன இருக்குது? P எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. சரி, ஓகே. அடுத்து D இதைத்தான் சொல்கிறாங்க போலயே. D இங்கே இருக்குது, 4 இங்கே இருக்குது, 5 இங்கே இருக்குது. அடுத்து என்ன வரும்னு கண்டுபிடிக்கணும். சரி, ஓகே. இப்போ இதை பார்க்கும் பொழுது எனக்கு ஒரே இதில் வரிசையாக வந்த மாதிரி தெரில, அடுத்தடுத்து வந்த மாதிரி தெரியுது. இங்கே G B D இப்படி கனெக்ட் பண்ணுவோமா? ஃபஸ்ட்டு G, அடுத்த இது B, அடுத்த இது D. அப்போ அடுத்த இது கண்டிப்பாக எம்மாக தான் இருக்கணும். அப்போ இதில் M வரணும் 1. அடுத்து இதில் D இருக்குது, Dக்கு அடுத்து இங்கே M இருக்குது, 4 இருக்குது. Dக்கு அடுத்து M இருக்குது, 4 இருக்குன்னா அடுத்து என்ன இருக்குது? N இருக்குது. அடுத்து N. இங்கே R இருக்குது, Rக்கு அடுத்து P இருக்குது, 5 இருக்குது. Rக்கு அடுத்து P இருக்குது, 5 இருக்குன்னா அடுத்து Q. அப்போ MNQன்னு ஆன்சர் வரணும். ஆன்சர் ஆப்ஷன் A, MNQ. ஸோ எந்த இதில் இது வருதுன்னே நமக்கு தெரியாது. பட் அதை வச்சு ஒரே இதில் எடுத்தால் ஓகேவாக இருக்குமா, அடுத்தடுத்து இதில் எடுத்தால் ஓகேவாக இருக்குமாங்கிறது நம்ம தான் டிசைட் பண்ணணும். ஓகேயா? ஃபைன். இந்த கொஸ்டின் பாருங்கள். இந்த ஃபாலோயிங் கொஸ்டின் select the figure from the among 4 alternative when the placed in the space X should be complete the pattern. ஸோ இதை கம்ப்ளீஷன் ஆஃப் ஃபிகர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது எதாவது நம்ம வந்து டிராயிங் கிளாஸில் வர மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இப்போ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு முட்டை வரணும், இதில் ஒரு படம் வரணும். கரெக்டாக? இங்கே இதில் இப்படி ஒரு வட்டம் வரணும். இந்த அமைப்பு எங்கே இருக்குது? ஆப்ஷன் டியில் தான் இருக்குது. ஏன்னா இதில் ஒரு சுருள், இதில் ஒரு சுருள், அப்போ இங்கே ஒரு சுருள், இங்கே ஒரு சுருள். இது மாறி இருக்குது, இது டைரக்ஷன் மாதிரி இருக்குது. அண்ட் இங்கே தான் அந்த பூ வரணும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் D தான் வரும். ஸோ இது கம்ப்ளீஷன் ஆஃப் ஃபிகர்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ரீசனிங்கில் ஒன் ஆஃப் தி இது தான். இது குரூப் 2 மெயின்ஸில் கேட்டது. ஸோ குரூப் 1 ப்ரிலிம்ஸில் இப்படி வர்றதுக்கு கொஞ்சம் வர்றதுக்கு வாய்ப்பு குறைவு தான். பட் இது பார்த்து வைக்கிறது நல்லது. ஓகேவா? சரி, இது பாருங்கள். இது வாட்டர் இமேஜ். ஸோ ஆக்சுவலாக மிரர் இமேஜ், வாட்டர் இமேஜ்னு இருக்குது. ஸோ மிரர் இமேஜ் அப்படின்னா ஜென்ரலாக உங்களுக்கு ஒரு மிரரில் கொடுத்துருக்குது இந்த மாதிரி இருக்கிறது மிரர் இமேஜ். இப்போ இந்த மாதிரி போடுறோன்னா இது என்ன வரும்? இதே படம் இந்த மாதிரி வரும். வாட்டர் இமேஜ் அப்படின்னா வாட்டர் எங்கே இருக்கும்? தரையில் இருக்கும். கரெக்டாக? அப்போ இங்கே ஒரு இமேஜ் இருக்குன்னா இதோட வாட்டர் இமேஜ்னால் இப்படி வரும். ஓகேவா? இதோட மிரர் இமேஜ்னால் இப்படி வரும். ஸோ மிரர் இமேஜ்னால் மிரரில் பார்க்குற மாதிரி, வாட்டர் இமேஜ்னால் வாட்டரில் பார்க்குற மாதிரி. இப்போ இதோட மிரர் இமேஜ் பார்த்தீங்க, வாட்டர் இமேஜ் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 இந்த மேலே இருக்க குமிழ் கீழே மாதிரி இருக்கணும். அப்போ இது தப்பு.
ஓகே, கீழே மார்க் மேலே வந்துடுச்சு. இப்போ வந்து இதில் நிறையா லைன் இருக்கா, கோடு இதில் நிறையா கோடு இருக்குது. மிரரில் வச்சிங்கன்னா மேலே தான் நிறையா கோடு இருக்கணும். அப்போது இது தப்பாயிரும். ஓகே, இதுலேயும் ஒழுங்காக இல்லை. அப்போ இது மட்டும் தான் ஆன்சர். அவ்வளோ தான், முடிஞ்சு போச்சு. ஓகே, ஃபைன். இது பாருங்கள், which word of the following options cannot be formed the letters. ஓகே, அதாவது என்ன அப்படின்னா, இந்த வேர்டு கொடுத்துருக்க வேர்டிலிருந்து அதுக்கடுத்து கொடுத்த 4 ஆப்ஷனில் எந்த வேர்டு ஃபார்ம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. cannot be formed கொடுத்துருக்காங்க. இப்போ ROSE ஃபார்ம் பண்ண முடியும். end END இருக்குது, ஃபார்ம் பண்ண முடியும். done 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 ஃபார்ம் பண்ண முடியும். VOTE V இருக்குது, O இருக்குது, E இருக்குது. ஆனால் T இல்லைங்கிறனால இது நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ cannot கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஏன்னா மீதி 3 கரெக்டு, இது மட்டும்தான் தப்பு. ஓகேயா, ஃபைன். இந்த கொஷின் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கொஷின் யூபிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க, டிஎன்பிஎஸ்சிலையும் கேட்டிருக்காங்க. பழைய கொஸ்டின் தான். ஓகேவா. ஸோ 23லேயே இது கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மேபி இப்போ ரீசனிங் 10 கொஷின் கேட்டிருக்காங்கிறதுனால அதில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி கொஷினை எப்படி சால்வ் பண்ணணும்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 12 இது இருக்குது. மேபி 4 பிரிக்கலாம், இல்லை அப்படின்னா 3 பிரிக்கலாம். ஓகேவா. சரி, ஓகே, செக் பண்ணி பார்த்துருமா. ஓகே, ஸோ இதில் வந்து கேப்புங்க அதிகமாக இருக்கும். பட் ஸ்டில் 4 பிரிக்கலாம், 3 பிரிக்கலாம். 3 பிரித்து பார்க்குறேன். 3 3 3. இங்கே பாருங்கள், ஏபி ஏபிஏ 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 ஒரே இதை முட்டை கொடுத்த மாதிரிச்சா. அப்போ ஆன்சர் ஏஏ பிஏஏ. ஆன்சர் ஆப்ஷன் பி. சப்போஸ் இது உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகலை அப்படின்னா இது அப்படியே எழுதி சாய்ஸில் உள்ளதை அப்படியே ஒன்றுக்கு மேலே ஒன்றா எழுதி வைங்க. எது உங்களுக்கு பார்த்தா ஒரு அசெண்டிங் ஆர்டரா டிசெண்டிங் ஆர்டரோ இல்லை மாற்றி வர்ற மாதிரி இருக்கோ நீங்கள் அதை ஆன்சராக சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேயா, ஃபைன். இந்த கொஸ்டின் பாருங்கள். இன் சர்டன் கோட் 481 மீன்ஸ் ஸ்கை இன் ப்ளூ, 246 means sea in deep, 698 means sea looks blue. Then what number is the color code look? இப்போ பார்த்தீங்கன்னா 481க்கு ஸ்கை இன் ப்ளூ, அதில் லுக் இல்லை. அடுத்து 2 4 6ல் சி இன் டீப், இதுலேயும் லுக் இல்லை. அப்போ 4 8 1 ஆன்சரில் வராது. 4 8 1 ஆன்சர் வராது. 2 6 6 ஆன்சரில் வராது. அப்போ ஆன்சர் இல்லாதது 9 மட்டும் தான் இருக்குது. ஸோ 9 தான் ஆன்சர். பட் ஸ்டில் செக் பண்ணுவோம். 6 8 9 சி ஆல்ரெடி சி இன் டீப்பில் இருக்குது. இந்த ரெண்டுக்கு காமனாக இருக்குது 6. அப்போ 6னா சி. அடுத்து 8 வந்து ஸ்கை இன் ப்ளூவில் இருக்குது. அப்போ 8 வந்து ப்ளூ. 8 வந்து என்னது, ப்ளூ. அப்போ கண்டிப்பாக லுக்குங்கிறது என்னவாக இருக்கும், 9ஆக தான் இருக்கும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. இது பாருங்கள், இது எம்படர்ட் ஃபிகர். ஓகே, இது எம்படர்ட் ஃபிகர்னால் என்ன அப்படின்னா, இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த ஸ்வஸ்திக்கு, இது கீழே கொடுத்துருக்க 4 படத்தில் எந்த படத்துக்குள்ளே ஒளிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகேயா. ஸோ அப்படி பார்க்கும்போது இதில் வந்து ஃபுல்லாக இல்லை, அப்போ இது தப்பு. இதில் எல்லாம் கரெக்டாக இருக்குது, ஆனால் மாறி இருக்குது. நம்மளுக்கு இப்படி வரணும், இது அப்படியே உல்ட்டாவாக மாறி இருக்கு. அப்போ இதுவும் தப்பு. இதுவும் கம்ப்ளீட்டாக இல்லை, இதுவும் தப்பு. அப்போ ஆன்சர் இது தான். ஓகேவா. இதில் எங்கே இருக்குதுன்னு பார்த்துடலாமா. 1 2 3 1 2 3 இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு இதுக்குள்ளே எம்படட் ஆகிருக்கிறதுனால தான் இதை எம்படட் ஃபிகர்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ இதுவும் வந்து கம்ப்ளீஷன் ஆஃப் ஃபிகர் மாதிரி தான் வருது. இதில் பார்த்தா 2 லைன் இருக்குது, 2 லைன்ஸ், 3 லைன்ஸ் இருக்குது, 4 லைன்ஸ் இருக்குது, 5 லைன் இருந்த ஆன்சர். ஸோ பெண்டகான். புரியுதா. ஸோ இல்லை 2 லைன் இருக்குது, 3 லைன் இருக்குது, 4 லைன் இருக்குது, 5 லைன் இருக்குது. சப்போஸ் இதுக்கு வந்து நான் வேறு ஆங்கிள்லேயும் யோசிப்பேன். எப்படி, எல்லாத்துலேயும் லைன் இருக்குது, டிஃப்ரெண்ட் ஃப்ரம்னா மேபி இல்லை, இதுக்கு இதுதான். ஓகேவா. இதில் எது டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு கேட்டால் நம்ம இந்த மாதிரிலாம் யோசிப்போம். சரி, ஓகே, இதுக்கு இதுவே போதும். ஓகேயா. சரி, இந்த சம் பாருங்கள். விச் வேர்டு டஸ் நாட் பிலாங் டு அதர்ஸ். நான் சொன்னேன்ல எது டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு கேட்பாங்கன்னு சொல்லிட்டுங்க பாருங்கள். இண்டெக்ஸு, சாப்ட்ரு, க்ளாசரி, புக்கு. ஆக்சுவலாக இந்த இண்டெக்ஸு, சாப்ட்ரு, க்ளாசரி இந்த 3மே எதுக்குள்ளே இருக்கும், புக்குக்குள்ளே இருக்கும். புரியுதா. இந்த 3மே புக்குக்குள்ளே தான் இருக்கும்.
அப்போ புக்கு தான் டிஃப்ரெண்டாக உள்ளது. ஓகேவா, ஃபைன். இந்த கொஸ்டின் பாருங்கள், ரெட்டுனா 1, ப்ளூனா 2, வயலட்லாம் 3. இப்போ இந்த கொஸ்டின்லாம் நம்ம பார்த்துருந்தோம் அப்படின்னா ஆல்ரெடி குரூப் 1ல் கேட்டது, குரூப் 4ல் கேட்டது ஓகே பண்ணியிருக்கலாம். ஸோ ரெட்டு ஒரு வவல் இருக்குது 1, ப்ளூ 2 வவல் இருக்குது 2, வயலட் 1 2 3 3 இருக்குது 3. அப்போ AEIOU தான் வவல். இதில் 1 2 3, இதுலேயே 3 தான் இருக்குது. ஆன்சர் ஆப்ஷன் C 3. ஓகேயா, ஃபைன். இந்த கொஸ்டின் பாருங்கள், சண்டேனா 2, டியூஸ்டேனா 3, தேர்ஸ்டேனா 2. அப்போது இதுவும் அதே தான். UA 2, UEA 3, UA 2, மண்டேல 1 2. அப்போ ஆன்சர் 2. என்ன போட்டிருக்காங்க? வவல்ஸ் தான் போட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி சம்மு பார்த்தோம் அப்படின்னாலே போதும். நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைக் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிங்கன்னா போதும், ஆன்சர் வந்துடும். ஓகே, ஃபைன். ஸோ இந்த சம் பாருங்கள், an intelligent man carries 3 sacks with 30 mangoes each. அதாவது ஒரு புத்திசாலி மனிதன் மூட்டைக்கு 30 மாம்பழங்கள் வீதம் 3 மூட்டைகள் எடுத்து செல்கிறார். As he crosses each toll, he has to give 1 mango for each sack. அதாவது ஒவ்வொரு சுங்கச்சாவடியை தாண்டும் பொழுதும் மூட்டைக்கு ஒரு மாம்பழம் தர வேண்டும். அதாவது எத்தனை மூட்டை வச்சுருக்காங்களோ அத்தனை மாம்பழம் தரணும். ஓகேவா, he crossed 30 tolls. 30 டோல் அவர் கிராஸ் பண்ணியிருக்காரு. how many mangoes he will have at the end. ஸோ 30 சுங்கச்சாவடிகளை தாண்டும் பொழுது அவனிடம் எத்தனை மாம்பழங்கள் மீதி இருக்கும். ஸோ இது ஒரு நார்மலான மானாக இருந்தால் மொத்தம் 30 சுங்கச்சாவடி, மொத்தம் 3 சாக்கு, 30 மாம்பழம், அப்போ 90 மாம்பழம். ஒவ்வொரு டோல்கேட்டுக்கு எத்தனை பேக் இருக்கோ அத்தனை மாம்பழம்னா 30 டோல்கேட்டுக்கு 3 போட்டால் 90. அப்போ எல்லாமே டோல்லே போயிருக்கும், வீட்டுக்கு வரும்போது எதுவுமே இருக்காது. இது காமன் மேன். நம்ம கேட்டுக்கிறது இன்டெலிஜென்ட் மேன். அப்போ இன்டெலிஜென்ட் மேன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 10 டோல் கிராஸ் பண்ணுறாரு. ஒவ்வொரு டோல்லையும் 3 கொடுக்குறாரு. 3 கொடுக்கும்போது ஒரே சாக்லேருந்து எடுத்து கொடுக்குறாரு. அப்போ 30 மாம்பழம் போயிடுச்சு. இப்போ அவர் ஒரு பேக்கை தூரப்பட்டுறாரு. அப்போ இவர்கிட்ட இப்போ 2 பேக்கு தான் இருக்குது. அப்போ இப்போ 15 டோலை கிராஸ் பண்ணுறாரு. 2 பேக் இருக்கும்போது 30 பழம் போயிடும். இப்போ 25 டோல் கிராஸ் ஆகிடுச்சு, மீதி 5 டோல் இருக்குது. இப்போ இவர்கிட்ட எத்தனை பேக் இருக்குது? ஒரே ஒரு பேக் தான் இருக்குது. அப்போ அந்த 5 பேக் பழத்தை கொடுத்துட்டார் அப்படின்னா 65 பழம் அவர் கொடுத்துட்டார். மொத்தம் 90 பழம் இருந்ததில் 65 போக ரிமைனிங் 25 வீட்டுக்கு எடுத்து போயிருப்பார். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் D 25. ஸோ தட் ஹீ இஸ் கால்டு இன்டெலிஜென்ட் மேன். ஓகேயா, ஃபைன். ஸோ இப்போ இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா D = 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது ABCD மாதிரி தான் இருக்குது, ஏன்னா மீதி எதுவும் கொடுக்கல. அப்போது A B C D E F G H I J K L M N O P Q R S T U V W X Y Z. எல்லாம் எழுதியாச்சா? அடுத்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. கைஸ் T20 ஞாபகம் வச்சுக்கோங்க. T20 ஆகுது. ஓகேவா, 21 22 23 24 25 26. ஓகே. C 3, O 15, V 22, E 5, R 18. 10 20 28 8 மீதி 2, சரி 10 20 23க்கு 3 மீதி 2 6, 63 வருது. எஸ், 63 இருக்குது. அப்போ இந்த சம்பவத்தை தான் அவங்க பண்ணியிருக்காங்க. பிக்கு 2, ஏக்கு 1, எஸ்ஸுக்கு 19, அப்போ 19 19, ஐக்கு 9 9 1 10, இது ஒரு 12, இதை கூட்டினா 18, 20க்கு 0 0 வர்றது ஒன்றே ஒன்று தான் இருக்குது, அதான் ஆன்சர். பட் 20க்கு 0 மீது 2, இதை கூட்டினா 5, ஆன்சர் 50. ஓகேவா, அப்போ ஆல்ஃபாபெட் போட்டு அதுக்கு ABCD போட்டு கூட்டி போட்டிருக்காங்க. சிம்பிள். ஓகே. அடுத்து மிரர் இமேஜ். ஸோ மிரர் இமேஜ் ஆஃப் த வேர்ட் ஸ்டில். அப்போ STILL. மிரர் இமேஜ் வேறு, வாட்டர் இமேஜ் வேறு. ஓகேவா, ஸோ மிரர் இமேஜ்னால்
இந்த மாதிரி மிரரில் வைக்கிறது மிரர் இமேஜ். அப்போது இங்கே ஃபஸ்ட்டு இருக்க எஸ்ஸு மிரரில் என்ன தெரியும், லாஸ்ட்டாக தெரியும். அது இந்த மாதிரி கொக்கி மாதிரி தெரியும். அப்போ இது ஒழுங்காக தெரியாது, ஒழுங்காக தெரியாது, ஒழுங்காக தெரியாது. இதுதான் ஆன்சர். ஓகேவா? அப்போ எல் 1 2 இந்த மாதிரி வரும். அப்போ அதில் இது தப்பு, இது தப்பு, இது மட்டும் தான் ஒழுங்காக வருது. ஸோ ஆன்சர் சி அப்படிங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, ஃபைன். அடுத்த ஒரு மிரர் இமேஜ். இஃப் மிரர் இஸ் பிளேஸ்டு பிலோ த வேர்டு. ஓ, பிலோ த வேர்டுனா அந்த வேர்டுக்கு கீழே வைக்கிறாங்கன்னு அர்த்தம். இட் இஸ் லுக் லைக் வாட்டர் இமேஜ். ஓகேவா? ஸோ HIDE. ஸோ மிரரை இங்கே வச்சாங்க அப்படின்னா ஹச் அப்படி தான் வரும், ஐ அப்படி தான் வரும், டி அப்படி தான் வரும், ஈயும் அப்படி தான் வரும். ஸோ ஹைட் அப்படிங்கிறது நம்மளுக்கு கரெக்டாக வரும். ஓகேவா? ஸோ இதில் பாருங்கள், இந்த ஆப்ஷன் பாருங்களேன். இது ஆக்சுவலாக மிரர் இமேஜ். ஆனால் இதில் பிளேஸ்டு பிலோ த வேர்டு, அதான் கீவேர்டு. ஓகேவா? ஸோ மிரர் இமேஜ்னு கேட்டால் ஆப்ஷன் ஏ வந்திருக்கும். பிலோ த வேர்டு வச்சதுனால சி வந்திருக்கு. ஓகே. ஸோ இப்போ இந்த கொஸ்டினுமே ஆல்ஃபா நியூமரிக் தான் சொல்ல முடியும். நம்பர் 1 2 3 4 5 6 இருக்குது. இங்கேயே 6 இருக்குது. அப்போ என்ன அப்படின்னா ஒரு இதுக்கு இப்போ எல்லுக்கு பதிலாக 10, எம்முக்கு பதிலாக அந்த மாதிரி வேறு எதுவும் மாறல. ஏக்கு பதிலாக 1, பிக்கு பதிலாக 2 இல்லை. அப்போ இவங்க ஏதோ நம்பர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போது ஏக்கு பதிலாக 3 ரெண்டாவது எழுத்துன்னு வச்சுக்கலாமா? இங்கே ஏ 3வது, இங்கே ஏ 3வது 3 இருக்குது. அப்போ ஏக்கு 3ங்கிற மாதிரி வருது. அப்போ அந்த பிளேஸை பொறுத்து அந்த நம்பரை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ எனக்கு பிளைண்டு கேட்டிருக்காங்களா? BLIND. ஓகே. இப்போ B 1 2 3 லாஸ்ட் வந்து இங்கே 3 எழுத்து, 1 2 3 லாஸ்ட் 3 எழுத்து 7. அப்போ பிக்கு பதிலாக 7 வரும். இப்போ டி வந்து இங்கே பாருங்கள் ரெண்டாவது எழுத்து, இது 2. அப்போது 7 2ன்னு வரணும். இந்த 2 கிடையாது, இந்த 2ல் உள்ளதான் சாய்ஸ். இதில் எது சேமாக இல்லைன்னு பாருங்கள். 3வது எழுத்து சேமாக இல்லை. அப்போ ஐக்கு என்னது? ஐக்கு சிக்கு முன்னாடி ஐ, 4க்கு முன்னாடி 6, ஐக்கு பதிலாக 6 வரும். அப்போ அதில் 6 இருக்கிறது ஆன்சர்னால் ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ இதுதான், இது ஒரு ஆல்ஃபா நியூமரிக் மெத்தட் தான். என்னென்னா அந்த நம்பருக்கு பதிலாக ஒரு லெட்டர் கொடுத்துருப்பாங்க, லெட்டருக்கு பதிலாக ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஓகே, ஃபைன். இதுவும் சேம் லைக் தான். RANGE 1 2 3 4 5, RAN 1 2 3 இருக்குது. அப்போ இங்கே மேங்கோ. ANG இங்கே பாருங்கள், ANGக்கு 2 3 4ன்னு இருக்குது. அப்போ 2 3 4ன்னு வர்றது ஆன்சர் 2 3 4. அப்போ 2 சாய்ஸில் வருது 2 3 4. அப்போது முதல்ல 8 தான் இருக்குது. 8 2 3 4, 8 2 3 4. லாஸ்ட்டாக 6 7 பார்க்கணும். எனக்கு கேட்டது ஓ எங்கே இருக்குது? எம்முக்கு முன்னாடி இருக்குது. எம்முக்கு முன்னாடினா 8க்கு முன்னாடி 7. அப்போ 7 இருக்கிறது ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு இதுக்காக கண்டுபிடிக்கணும். சரியா? இந்த கொஸ்டின் பாருங்கள். ஸ்கொயர் டினோட்டட் பை உங்களுக்கு வந்து நம்பர் கொடுத்துருக்காங்க. இப்போ PQRSTUV. T 20ன்னு சொன்னேன். இது 19 18 17 16 21 22 இந்த மாதிரி வரும். 19 S, Qக்கு 17, Uக்கு 21. அடுத்து ஏக்கு 1 தான், ஈக்கு 5 தான், ஆருக்கு 18. அப்போ இதுதான் நடந்திருக்கு. அப்போது RECTANGLE. ஓகேவா? இந்த மாதிரி வச்சு பார்ப்போமா? ஈக்கு பதிலாக 5 வந்திருக்கணும். ABCDEFGHIJKL 12 5ன்னு முடிஞ்சிருக்கணும். எல்லாம் அப்படி தான் இருக்கா? நம்பர் எங்கே மாறுது? ஃபஸ்ட்டு நம்பர் மாறுது. ஆருக்கு பதிலாக 18. 18ல் ஆரம்பித்தா ஆன்சர் இது கிடையாது, இது கிடையாது. இந்த 2ல் எதுன்னு பார்க்கணும். ஆனால் இதில் ஆல்ரெடி லாஸ்ட்டாக 5ல் முடியறதுனால இதுவும் கிடையாது. ஆன்சர் சி. தெளிவாக எடுத்துட்டோமா? இந்த மாதிரி சால்வ் பண்ணணும். ஓகேயா? இது பாருங்கள். கிவ் GIVE 5137. பேட் BAT. சரி, ஓகே. அப்போது இதில் எனக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு இதுக்கு ஒருன்னு கொடுத்த மாதிரி இல்லை. சும்மா அந்த இதுக்கு நம்பர் இருக்குது. ஜிக்கு பதிலாக 5,
ஐக்கு பதிலாக 1 இந்த மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ ஜிக்கு பதிலாக 5, ஏக்கு பதிலாக 2, டி எங்கே இருக்குது, டிக்கு பதிலாக 4, இ எங்கே இருக்குது, இக்கு பதிலாக 7, 5 2 4 7 ஆன்சர் பி. ஸோ இந்த மாதிரி தான் இந்த கொஷின் சால்வ் பண்ணோம். ஸோ அகெயின் ஒரு ஆல்ஃபா நியூமெரிக் சம்மு. ஃபைண்ட் த மிஸ்ஸிங் டேர்ம், அதாவது இங்கே என்ன டேர்ம் சொல்லிட்டு பார்க்கணும். 16 D7 18 G10 21 K14 25 P19 இருக்குது. ஸோ இப்போ நம்பர் வச்சு ஆல்ஃபா வச்சு எல்லாச்சும் யோசிக்கணும். இப்போ 16 + 2 18 + 3 21 + 4 25 + 5 30 வரணும். 30 வர்றது 2 சாய்ஸாக 3 சாய்ஸ் இருக்குது. அப்போ ஆப்ஷன் டி கிடையாது. இங்கே நம்பர் 7 + 3 10 + 4 14 + 5 19 + 6 25. 25 முடிகிறது ஆப்ஷன் டி, அது ஆல்ரெடி கிடையாது. இது இல்லை, இது இல்லை. ஆன்சர் சி தான் வரும் கன்ஃபார்ம். எல்லாத்துலேயும் வி தான் இருக்குது, அதனால் நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை. ஓகேயா, ஃபைன். ஸோ இந்த கொஸ்டின், த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 7th term and 6th term in the Fibonacci sequence. ஸோ ஆல்ரெடி நான் நம்பர் சீரீஸ், அதாவது பார்ட் 2 செஷன் 6 வீடியோவில் நம்ம பார்க்கும்போது ஃபிபனோசி கான்செப்ட்னு ஒன்று சொல்லி கொடுத்தேன். என்னது, 1 அகெயின் அந்த 1 2 கூட்டினா 2, இந்த 2 கூட்டினா 3, இந்த 2 கூட்டினா 5, இந்த 2 கூட்டினா 8, இந்த 2 கூட்டினா 13, இந்த 2 கூட்டினா 10 20 21, இந்த 2 கூட்டினா 30 34. ஸோ இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கிறது தான் ஃபிபனோசி கான்செப்ட். 7th term 1 2 3 4 5 6 7 இதான் 7th term. இது 6th term. 8க்கு 13க்கு டிஃப்ரென்ஸ் 5. ஆன்சர் பி 5. ஸோ இது ஒரு டைம் கேட்டிருக்காங்க, ஜஸ்ட் அது என்னங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேயா, ஃபைன். இது பாருங்கள், இதுவும் அகைன் ஆல்ஃபாபெட்டிக் தான். இ, எஃப்பை விட்டுட்டு ஜி, ஹெச்சை விட்டுட்டு ஐ, ஜேயை விட்டுட்டு கே, ஐஜேகே, எல்லை விட்டுட்டு எம். ஆன்சர் எம்மில் வரணும். 2 சாய்ஸ் இருக்குது. 5 + 2 7 + 2 9 + 2 11 + 2 13. ஆன்சர் 13, ஆப்ஷன் பி. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி சால்வ் பண்ணணும். இந்த கொஸ்டின் பாருங்கள், அகெயின் ஃபைண்ட் அவுட் தி மிஸ்டு ஃபிகர்ஸ். ஸோ இதில் 3 லைன் இருக்குது, இதில் 4 லைன் இருக்குது. 1 2 3 4 5. இதில் 5 லைன் இருக்குது. அப்போ 6 லைன் இருக்கணும். 6 லைன் இருந்தால் ஹெக்ஸகான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ ஆன்சர் 6 லைன் இருக்கிறது ஆன்சர். ஓகேவா, ஃபைன். இது பாருங்கள், 2Z5 Y7. சரி, ஆரம்பிப்போமா? ZYXWVU யூ இருக்கிறது ஆன்சர். ஏன்னா ஏபிசிடி ரிவர்ஸில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரி, ரைட்டு. அப்போ யூ வேணும்னா இந்த ஒரு சாய்ஸ் மட்டும் கிடையாது, மீதி 3 ஆப்ஷன் இருக்குது. அகெயின் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 2 7 14 23 34. இதில் என்ன வரும்? 2க்கு அடுத்து +5 +7 +9 +11 +13. 13 கூட்டிங்கன்னா 47 வரணும். 47 இதில் இருக்குது, ஆனால் இது கிடையாது. அப்போ இதில் இருக்குது, இது ஆன்சர். எதுக்கோ பின்னாடி 15 வருதான்னு செக் பண்ணி பார்ப்போமா? 15 5 7 9 11 13. இதில் என்ன வரும்? +2 +2 +2 +2 +2. என்னது? 15 தான் வரும். அப்போ கன்ஃபார்ம் ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேவா? ஸோ இதுதான், ஒவ்வொரு இதாக எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். ஓகேவா? இந்த கொஸ்டின் பாருங்கள், T49S64 R 81Q 100. அப்போ ஓகே, ரிவர்ஸில் போதோ, OPQRST இந்த மாதிரி இருக்குது. MNOP இப்படி தான் வரும். சரி, அப்போ MNOPQRST. அப்போ இது கரெக்ட். அப்போ NMன்னு வரணும், NMன்னு வரணும். கரெக்டு. நெக்ஸ்ட்டு இது 7 ஸ்கொயர் 8 ஸ்கொயர் 9 ஸ்கொயர் 10 ஸ்கொயர் 11 ஸ்கொயர் 12 ஸ்கொயர். அப்போ 13 ஸ்கொயர் 14 ஸ்கொயர் வரணும். 169 196. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேயா? ஸோ இந்த மாதிரி தான் இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணணும். ஸோ இந்த சம் பார்க்கும்போது
மெஷின் அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி நம்பர் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தா ஏக்கு பதிலாக 7 கொடுத்துருக்காங்க, ஈக்கு பதிலாக 11, சிக்கு பதிலாக 9னா இது ஒரு இன்க்ரீஸிங் ஆர்டரில் இருக்குது. மேபி ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹெச் 9 10 சரி 9 7லேருந்து ஆரம்பிச்சிருக்காங்களா? சரி 7 8 9 10 11 12 மேட்ச் ஆகுதா? ஈக்கு பதிலாக 11 மேட்ச் ஆகிடுச்சு, ஏக்கு பதிலாக 7, சிக்கு பதிலாக 9 மேட்ச் ஆகிடுச்சு. அப்போ இதுதான் ஓகேவா? அப்போ இது டேஞ்சர் டிக்கு பதிலாக 10, ஏக்கு பதிலாக 7, 10 7ன்னு வரணும். ஆன்சர் ஆப்ஷன் டி தான். அப்போது NGER இது செக் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேயா? ஃபைன். இந்த சம் பாருங்கள். ஸோ இந்த சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா AT = 20, BAT = 40, CAT அப்படின்னா என்னது? ஸோ டீக்கு பதிலாக 20, ஏக்கு பதிலாக 1 அப்போ 20, பிக்கு பதிலாக 2 1 20 பெருக்குனா 40, 3 1 20 பெருக்குனா 60, ஆன்சர் 60. ஸோ ஏ ஒரு 20 2 20 3 20 ஆன்சர் 60ங்கிறது வந்துடும். ஓகேயா? ஃபைன். இந்த கொஸ்டின் பாருங்கள், இதுவும் ஆல்ரெடி நம்ம பார்த்த மாடல் மாதிரி தான் இருக்குது. JKLMNOPQRSTUVWX சரி இதுவரை எழுதியிருக்கோம், அப்படி இருக்கட்டும். சரி என்ன ஆயிருக்குன்னு பார்ப்போமா? ஜே ஐயில் இருந்தால் இருக்குமா? IJK ஓகே ரைட். சரி ஓகே ABCDEFGHI இந்த மாதிரி வச்சு ஓகேவா? ஃபைன். ஸோ ஃபஸ்ட்டு ஜேயில் ஆரம்பிச்சிருக்காங்க, கே போகிறாங்க, அடுத்து ஐ போகிறாங்க. அப்போ கண்டிப்பாக இங்கே எல் வரணும். அப்போ எல்லில் ஒரு ஆன்சர் வரணும் 1. அப்போ ஆப்ஷன் ஏ கிடையாது. 2 + 2 4 + 3 7 + 4 10 11. அப்போ 11ல் ஆன்சர் வரணும். அப்போ கண்டிப்பாக இது கிடையாது. அடுத்து ZYXWVUTSRQPO இப்படி தான் ரிவர்ஸில் போயிட்டுருக்கோம். ஸோ Z 1 விட்டு X 1 விட்டு V 1 விட்டு T வரணும். அப்போ இங்கே T. அப்போ 11Tங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேயா? சரி இந்த கொஸ்டின் பார்ப்போம். ஸோ ஆல்ஃபா நியூமரிக் சீரீஸ் அவனே சும்மா கொடுக்குறான். ஓகேவா? அது என்னென்னு பார்க்கணும். இப்போ AZலேருந்து ஆரம்பிக்குதா? சரி எழுதிடுவோம். ABCDEFGHIJKLMNOPQRSTUVWXYZ ஓகேவா? ஸோ மேலே 13 கீழே 13 எழுதியிருக்கேன். இப்போ ஏ இங்கே இருக்குது, Z இங்கே இருக்குது. அதாவது ZA போட்டிருக்காங்க. ஒரு எழுத்து விட்டு X போட்டிருக்காங்க, 2 எழுத்து விட்டு D போட்டிருக்காங்க, ஒரு எழுத்து விட்டு V போட்டிருக்காங்க, 2 எழுத்து விட்டு G போட்டிருக்காங்க, ஒரு எழுத்து விட்டு T, ஒரு எழுத்து விட்டு R, ஒரு எழுத்து விட்டு P. அப்போ ஒரு எழுத்து விட்டு Nல ஆரம்பிக்கணும். இங்கே 2 எழுத்து விட்டு J, 2 எழுத்து விட்டு M, 2 எழுத்து விட்டு P, 2 எழுத்து விட்டு எஸ்ஸில் முடிக்கணும். அப்போ எண்ணில் ஆரம்பித்து எஸ்ஸில் முடிக்கணும். இது கிடையாது, இதுவும் கிடையாது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஸோ இந்த மாதிரியே இதை போட்டலாம். ஸோ ஃபுல்லாக எல்லாத்துக்கும் எடுக்கணும் அவசியம் கிடையாது. ஸோ குறிப்பிட்டது பார்த்தாலே போதும், ஓரளவு எடுத்துடலாம். ஓகேயா? ஃபைன். இந்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ இதுவும் நம்பர்ஸ் கொடுத்த மாதிரி இருக்கா? அப்போ ABCDEFGHIJKL என் இங்கே எழுதிட்டுனா சரி ஓகே. அப்போ இது 13, இது 14, இது 26, இது 15, இது 1, இது 2. ஒய் வந்து 24,
5 சரி ஓகே. ஸோ அப்போ இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பியோட வேல்யூ 2, ஏயோட வேல்யூ 1, ஒய்யோட வேல்யூ 25 கூட்டினா 28 வருது. அப்போ ஆட் பண்ணியிருக்காங்க. W 24 23, W வந்து 23, O 15, N 14, 9 10 12க்கு 2 முடியாது, ஒரு ஆன்சர் தான் இருக்குது. மீதி 1 2 3 4 5 ஆன்சர் 52 அப்படிங்கிறது உறுதியாகுது. ஓகேயா கைஸ், இந்த கொஸ்டின் பாருங்கள். பீகாக் அப்படிங்கிறத இந்த மாதிரி ஒரு நம்பர் எழுதியிருக்காங்க. பீஸ் அப்படிங்கிறது என்னன்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக இதுக்கு எந்த நம்பர் எதில் வருதுன்னு தெரியல. ஓகேவா, இப்போ பி இங்கே பிக்கு என்னது சிக்கு என்னதுன்னு சொல்லிட்டு தனித்தனியாக தெரியல. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ பியில் ஆரம்பிக்குதுன்னா 1 3ல் ஆரம்பிக்குன்னு சொல்லலாம், 31ல் ஆரம்பிக்க சொல்லலாம். எல்லாத்துலேயும் 31 இருக்குது. ஓகேவா, அடுத்து ஈக்கு வந்து அடுத்து 9 கொடுத்துருக்காங்க. 9 வச்சா இதில் 9 இல்லை, கண்டிப்பாக இப்போ சி கிடையாது. ஓகேயா, அடுத்து ஏக்கு வந்து நம்ம இப்போ 1ன்னு வச்சுக்கலாம், இல்லைனா 5ன்னு வச்சுக்கலாம். 2ல் இதனால் 1 5ன்னு வச்சுக்கலாம், இல்லைனா 1ன்னு வச்சுக்கணும். ஓகேவா, இப்போ 1 இருக்கான்னு பார்த்தா எல்லாத்துலேயும் என்ன இருக்குது, 1 இருக்குது. அடுத்து பிஇஏ வர இருந்தாச்சு, இப்போது சிஇ வேணும். இப்போ ஈக்கு இதில் கிராஸ் ஆனோம் இல்லையா, ஈக்கு ஆல்ரெடி நம்ம 9ன்னு பார்த்தோமா, அப்போ லாஸ்ட்டாக 9 வர்றது தான் ஆன்சர். அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இதுதான் ஆன்சர் வருது. ஓகே ஃபைன். இப்போ வேறு ஏதாவது செக் பண்ணி, வேறு 5 தானே இருக்குது. இப்போ சிக்கு 5 போட்டாங்க அப்படின்னா ஏரோ வந்தாச்சு. சிக்கு 5 போட்டிங்க அப்படின்னா இந்த சிக்கும் நம்ம 5 போட முடியும். ஓகேவா ஃபைன். ஸோ கொடுக்கப்பட்டுள்ள நம்பர்லேருந்து இதுதான் சூட்டபுளாக இருக்க மாதிரி இருக்குது. பட் இது இன்கம்ப்ளீட் மாதிரி தான் இருக்குது, பட் இதுதான் சூட்டபுளாக இருக்குது. ஓகேயா, ஸோ தேங்க்யூ கைஸ். மைசெல்ஃப் ஸ்ரீயப்பன், உங்களுக்கு தெரியும். ஸோ யூடியூப்பில் ஐயப்பன் சார் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் கிராக் ஆப்டிடியூட் ஐயப்பன் அண்ட் டெலிகிராம் ஃபோரமில் ஐயப்பன் சார் ஆப்டிடியூட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தட் வி கேன் டிஸ்கஸ் தி கொஸ்டின்ஸ். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கொஸ்டின் குரூப்பில் போடுங்க, எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ ஒன்று மறக்காதீங்க, தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சி யுவர் மெய்வருத்த கூலி தரும். ஓகேவா, ஸோ யுவர் ஒர்க்கு அண்ட் ஹார்ட் ஒர்க் அண்ட் பெர்சிவரன்ஸ் அண்ட் அந்த முயற்சியை வந்து கைவிடாதீங்க. ஓகேவா, ஸோ தேங்க்யூ கைஸ். விஷுவல் சக்ஸஸ். மீட் யூ இன் தி நெக்ஸ்ட் செஷன்.